Hello students, this is Iqbal. 1.3 la first sum பார்க்க போறோம். Suppose that 120 students are studying in a 4 section of 11th standard in a school. 11th standardல வந்து மொத்தம் 120 students இருக்காங்க. அவங்க 4 sectionல படிக்கிறாங்க. ஓகே. Let A denote the set of students and B denote the set of sections அப்படிங்கறாங்க. ஓகே. A அப்படிங்கிறது set of students னு சொல்லிட்டாங்க. B அப்படின்றது sections னு சொல்லிட்டாங்க. ஓகே. set. Define a relation from A to B. relation வந்து நம்ம இங்க தான் பார்க்க போறோம். இப்போ A to B தான் பார்க்க போறோம். ஓகே. A to B, X related to Y if the student X belongs to the section Y. Okay. Is this relation function? இது வந்து ஃபங்க்ஷன் ஆன்னு கேட்குறாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம S1 அப்படி எடுத்துக்கலாம். S1, S2, S3, S4, S5, S6, S7 and so on. S120 வரைக்கும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். செக்ஷன் வந்து மொத்தம் எத்தனை செக்ஷன்? 4 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் வந்து நம்ம B1, இங்கே பியில் இருக்கனால B1 அப்படி வச்சுக்கலாம். இல்லை கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஃபங்க்ஷனானு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் மொத்தம் ஒரு ஸ்கூலில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டில் கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 4 கிளாஸ்லேயும் ஏதாச்சும் ஒரு கிளாஸில் ஒரு செக்ஷன்லையாச்சும் இருப்பாங்க அட்லீஸ்ட்டு. இப்போ இவர் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஸ்டூடெண்ட் வந்து C1 கிளாஸில் இருக்கலாம், S2 C1 கிளாஸில் இருக்கலாம், S3 C2ல் இருக்கலாம், S4 C3 இருக்கலாம், S5 C4ல் இருக்கலாம், S6 C1லே இருக்கலாம், S7 C2ல் இருக்கலாம், S20 C3ல் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் ஆச்சும் ஒரு கிளாஸில் ஒரு செக்ஷனில் இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் எனக்கு ஃபங்க்ஷனானு செக் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இதை சைல்டுன்னு எடுத்துக்கோங்க, இது மதர்னு எடுத்துக்கோங்க. அப்போது 2 சைல்டு, ஒரு அம்மா இருக்கலாம்ல, 2 குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்கலாம். அப்போ இது ஃபங்க்ஷன் தான். பாருங்கள், இங்கே மொத்தம் 40 குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது லாஜிக்கலாக சரி வராது, ஆனால் புரிஞ்சுக்கிற சொல்கிறேன். நிறைய குழந்தைக்கு ஒரு அம்மா இருக்கலாம், அப்படியா வச்சுங்க. ஓகே, அப்போது S1, S2, S3, S4 அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸில் இருப்பாங்க. அப்போ ஒரே ஸ்டூடெண்ட் வந்து 2 கிளாஸில் இருக்க முடியாது. ஒரே ஸ்டூடெண்ட் வந்து 2 செக்ஷனில் இருக்க முடியுமா? செக்ஷன் ஏ, நான் 11th ஸ்டாண்டர்ட் செக்ஷன் ஏ அண்ட் பின்னு சொல்ல முடியாது யாரும். செக்ஷன் ஏன்னு சொல்லலாம், இல்லை செக்ஷன் பின்னு சொல்லலாம். அப்போது 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, மோர் தென் 1 செக்ஷனில் இருக்க முடியாது. அப்படி யார் இருக்காங்களா? இல்லை. அப்போ கண்டிப்பாக இது ஃபங்க்ஷன் தான். அப்போ என்ன பண்ணணும் சொன்னால், every students in set A will be belongs to at least one of the section of ஏதாச்சும் ஒரு செக்ஷன்லாச்சும் இருப்பாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து எவ்ரி ஸ்டூடெண்ட், எல்லா ஸ்டூடெண்ட் கூட என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸில் கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த செக்ஷன் ஆஃப் செட் பி, தேர்ஃபோர் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் தான். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டாங்க, நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு. செகண்ட், வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வர்ஸ் ரிலேஷன்? இன்வர்ஸ்னால் அதை மாற்றி போடணும். இந்த பி வந்து இங்கே இருக்குது, பியில் வந்து செக்ஷன்ஸ், ஏல வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ செக்ஷன் வந்து C1, C2, C3 இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். C1, C2, C3, C4 இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. S1, S2, S3, S4, S5, S6 and so on, S120. இப்போ மேப்பிங், இப்போது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட்டு மோர் தென் 1 ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளாஸில் இருக்க சான்சஸ் இருக்குது தானே. அப்போது C1 வந்து C1ல் இந்த 3 ஸ்டூடெண்ட் இருக்கலாம், C2ல் ஒரு ஆள் இருக்கலாம், C3ல் ஒரு ஆள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்க சான்சஸ் இருக்குது.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா C1 என்ன இருக்குது, மோர் தென் 3 இமேஜஸ் இருக்குது. C1க்கு வந்து மோர் தென் 1 இமேஜஸ் இருக்குது. அப்படி இருந்தாவே என்ன, ஒரு குழந்தைக்கு 2 அம்மா 3 அம்மாலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போனா இது நாட் ஃபங்க்ஷன். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு செட்டுன்னு போடுங்க. ஏன்னா B Cன்னு ஏன்னு போட்டிருக்கோம். நம்ம எப்போவுமே A B இருக்கிறனால நம்ம செட் A அப்படின்னு போடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு செட் செகண்ட் செட்னு போட்டால் தான் கான்செப்ட் புரியும். அப்போது இந்த எலமெண்ட் C1 இல்லைன்னா செக்ஷன் C1 in the set A, set B, in the set, in the first set associated with more than 1 students in second set. Therefore it is not a function. ஒன்றுக்கு மேலே அது மேப்பிங் ஆயிருந்துச்சுனாவே அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு 3 அம்மாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. தட்ஸ் ஆல்.